தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராகவும் பதவியேற்று இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு ஓட்டு போட்ட எம்எல்ஏ பேர் கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அந்த விஜய் அவர் சொன்ன சின்னம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இல்ல. இது ஒரு அரசியல் தன்மையற்ற ஒரு கண்ணோட்டத்தில் விஜய் அரசு ஜெயிச்சிருக்கிறதுங்கிற ஒரு பேராபத்தா பார்க்குறேன். இல்ல இதுல இன்னொரு விஷயம், தொடர்ச்சியா 2 கட்சி மாறி மாறி இருக்காங்க. புதுசா ஒருத்தர் வந்தா என்ன? அப்படின்ற ஒரு மாற்றத்தை இல்ல அது யோசிச்சிருக்கிறாங்கல்ல. இல்ல அந்த கண்ணோட்டம்னா இங்க நிறைய கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு நடுவுல எவ்வளோ கட்சிகள் வந்தது. வந்தாங்க. விஜயகாந்த் வந்தாரு, கமலஹாசன் வந்தாரு வந்தாரு. வந்தாரு விசிகா வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சீமான் வந்தாரு. நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இந்த கருத்து தான் அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அரசியல் கண்ணோட்டம் 2 திராவிட கட்சிகள் சரியில்லைங்கிற அரசியல் கண்ணோட்டம் தான் இந்த மக்களை வினையாற்றி இருக்குதுன்னு சொன்னா, அந்த வினையாற்று அவங்க முதல்ல பண்ணியிருக்கலாம். இன்னும் சரியா சொல்லணும்னா, இந்த திமுகவின் இந்த கடந்த 5 ஆண்டுகளோடும் அதுக்கு முன்னால இருந்த அதிமுக ஆட்சிகள்ல ரொம்ப மோசமா இருந்தது. 10 ஆண்டுகள் ஆட்சி. அதுக்கு முன்னாலே அவங்க செஞ்சிருக்க முடியும். 2011 கலைஞர் தோத்த போது அதிமுக தேவையில்லைங்கிற முடிவுக்கு வேற யாரையாவது அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அரசியல் கண்ணோட்டம் அப்படிலாம் நம்ம தான் சொல்றோமே தவிர அப்படி ஒரு அரசியல் கண்ணோட்டம் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு புதுசும் இல்லை இப்படி ஓட்டு போடுறது. இதுக்கு முன்னால எம்ஜிஆருக்கு இப்படிதான் ஆதரவு இருந்தது. நீங்க சரியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப சரியா இந்த நேரங்கள்ல பாஜகவுக்கு எதிரான மிக கடுமையான ஃபைட் பண்ண மாநிலம்னு சொன்னா தமிழ்நாடு தான். அதுவும் குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் கடைசி நாள் வரை இந்த ஆட்சியின் கடைசி நாள் வரை சண்டை செய்தார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தொகுதி வரையறையை ஒன்றிய அரசு இங்க சட்டசபை தேர்தல் நடக்கும்போது அங்க நடைமுறைப்படுத்துச்சு. நான்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல கிராமப்புற மக்கள் மத்தியில போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரத்துல விலகி ஒன்றிய அரசின் தொகுதி வரையறைக்கு போயிட்டாருங்க. அது நீங்க ஒப்பீட்டளவில் பாத்தீங்கன்னா அது அது ஒரு அது இல்ல அதுவும் கூட பாஜகவை கொள்கை எதிரின்னு தாவேக்கா சொல்லிட்டாங்க. இல்லைங்க. பாஜகவை தான் பெரும்பான்மையா நிராகரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு நான் மக்கள். சொல்றது என்னன்னா பாஜக ஒரு பெரிய கட்சி விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு பெரிய சரியில்லைன்னு நான் சொல்றேன். அது வினையாற்றலைன்னு சொல்றேன். இங்க தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்கள் மத்தியிலையும் எளிய மக்கள் அரசியல் மயப்படுத்தாத மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அதிமுகவை தெரியும். கட்சி ரீதியாக எம்ஜிஆர் கட்சி அப்போ திமுகவை தெரியும். பெரும்பான்மையான மற்ற கட்சிகளை பெரும்பான்மையா தெரியாது மக்களுக்கு. பாஜகவை சுத்தமாவே தெரியாது. மற்ற கட்சி விஜயகாந்த் கட்சியை தெரியும். அப்புறம் வட மாவட்டங்களில் விசிகாவை தெரியும், பாமகவை தெரியும். இது மாதிரியான செல்வாக்கு பெற்று அந்தந்த பகுதி மக்களுக்கு தெரியும். பாஜகவை எங்கேயுமே மக்களுக்கு தெரியாது. அதோட தாமரை சின்னம் கூட பெருசா தெரியாது. இதுதான் யதார்த்தம். அந்த சூழல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் நான் சொல்றேன். தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை நிப்பாட்டிட்டு நெருக்கடியான சூழல்ல தேர்தல் நிப்பாட்டி வச்சுட்டு தொகுதி வரையறையில் பாஜக எதிர்ப்பை அவர் கட்டமைக்கிறார். படித்தவர்கள் மத்தியில் அரசியலாக்கப்பட்ட மத்தியில் உள்ள அரசியல் தீவிரமாக கட்டமைச்சு அதை போராட்டத்தை தொடர்ந்து பண்ணி அதில் வெற்றியும் பெற்றாரு. இந்த வெற்றி பெற்ற விஷயத்துல அந்த மக்களுக்கு இதை பத்தி தெரியல. விஜய் ஓட்டு போட்ட மக்களுக்கும் தெரியல, விஜய்க்கும் தெரியல. அதுல இன்னொரு விஷயம், விஜய் அதனாலதான் பாஜக குறித்து பேசல.